Good evening, champions. Welcome to Gate Zone. Myself, Ayandrai. He is Lakshmi Narayanan. In this recap session, we are discuss about some important concept in unconventional machining. First, define the impact erosion. Impact erosion வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. Abrasive jet machining, water jet machining, abrasive water jet machining, ultrasonic machining. இது எல்லாமே impact erosion மூலமா பண்றது. இது என்ன அட்வான்டேஜ் வருமா மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ்ல இந்த 4 மெஷினிங்கும் வரும். ஓகே, அதாவது இம்பாக்ட் எரோஷன் மூலமாக மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது பேர் வந்து இம்பாக்ட் எரோஷன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இது வந்து மெக்கானிக்கல் ரிமூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிசோலியூஷனில் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அது வந்து கெமிக்கல் மெஷினிங், ஃபோட்டோ கெமிக்கல் மெஷினிங், எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங், எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங், எலக்ட்ரோகெமிக்கல் டீபரிங். இது எல்லாமே டிசோலியூஷன் மூலியமாக நம்ம வந்து மெஷினிங் பண்ணுறது. இதில் வந்து இது அஞ்சுத்தையுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுவது. இதில் வந்து இசிஎம்னா நோ வியர், அதனால் நம்ம அதை டர்பைன் பிளேடுக்கு யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங்கை. பிசிஎம்னா ஃபோட்டோ கெமிக்கல் மெஷினிங், இதை வந்து கம்ப்யூட்டர் சிப்புக்கெல்லாம் நம்ம மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஃபோட்டோ கெமிக்கல் மெஷினிங். அதாவது டிசோலியூஷன் மூலமாக வந்து ஒரு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணோம்னா அது வந்து கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து எது வந்து மெட்டீரியல் கம்மியாக ரிமூவ் பண்ணுதுன்னு சொன்னீங்க? இது எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மிஷின் வந்து நோ வியர், அது டர்பைன் பிளேடுக்காக யூஸ் பண்ணுறதுனால அது எலக்ட்ரோகெமிக்கல் மிஷின் வந்து வியர் வந்து எதுவும் இருக்காது, அதனால் வந்து டர்பைன் பிளேடு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெல்டிங் அண்ட் எவாப்ரேஷன். மெல்டிங் அண்ட் எவாப்ரேஷன் மூலியமாக பண்ணுற ஒரு 4 டைப்ஸ் என்னென்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் மெஷினிங், லேசர் பீம் வெல்டிங்கு, லேசர் பீம் மெஷினிங், எலக்ட்ரான் பீம் மெஷினிங், பிளாஸ்மா ஆர்க் மெஷினிங். இது எல்லாமே மெல்டிங் அண்ட் எவாப்ரேஷன் மூலியமாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும். இதில் வந்து லேசர் பீமுக்கு வந்து ரூபி ராட் யூஸ் பண்ணுறாங்க, தின் ஷீட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இது எல்லாமே தெர்மல் கண்டக்டிவிட்டி மூலியமாக இது மெட்டீரியல் ரிமூவ் நடக்கும். இதில் ஓகே, அதாவது மெல்டிங் அண்ட் எவாப்ரேஷன் மூலமாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி மூலமாக ரிமூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பட்டரிங்னா அது அயான் பீம் வெல்டிங் மட்டும் ஸ்பட்டரிங். அதுவுமே தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் நடக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டி மூலியமாக தான் ஒர்க்கு டூலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி மூலியமாக நம்ம அதில் ஸ்பட்டரிங் நடக்கும். அது பேர் வந்து அயான் பீம் வெல்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங். இதில் எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங்னா இது வந்து ஒரு கெமிக்கல் டிசோலியூஷன். இது கெமிக்கல் டிசோலியூஷன் மூலமாக மெட்டீரியல் ரிமூவ் நடக்கும். இதில் யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தோம்னா காப்பர் பிராஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இது எந்த லாவில் வரும்னா ஃபேரடேஸ் லாவில் வரும். இது வந்து அயான் டிசோலேஷன் கெமிக்கல் டிசோலேஷன்லாம் ஒன்று தான். இன்னொன்று என்னென்னா லார்ஜ் கரண்ட் பிட்வீன் டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கும் லார்ஜ் கரண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகும். இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்க்கு இது வந்து ஈஸி எலக்ட்ரோகெமிக்கல் மிஷின் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிமூவ் மெட்டீரியல் ஃப்ரம் ஒர்க் பீஸ், பிளைண்ட் காம்ப்ளெக்ஸ், கேவிட்டிஸ், கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த செக்ஷன் மூலியமான எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினியை யூஸ் பண்ணலாம். லார்ஜ் த்ரூ கட்டிங், இது எல்லாமே எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் வர ப்ராசஸ் அதெல்லாம். ஓகே, அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங் வந்து பாரடைஸ் லா மூலமாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து லார்ஜ் கரண்ட் பிட்வீன் டூல் அண்ட் ஒர்க் பீஸ், டூலுக்கு ஒர்க் பீஸுக்கு நடுவில் வந்து லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டூல் வந்து ஒரு 3 டூல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க, காப்பர் ப்ராசஸ் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெஷினிங். டிஸ்சார்ஜ் மெஷினிங் வந்து இது வந்து மெல்டிங் அண்ட் எவாப்ரேஷன். இது ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி மூலியமாக நடக்குது. இதோட மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து 0.10. இங்கே என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா காப்பர், பிராஸு, கிராஃபைட்டு. இங்கே ரெண்டுமே தான். அங்கே ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே கிராஃபைட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், டூல் நெகட்டிவாக இருக்கும். இது வந்து ஸ்பார்க் எங்கே வரும்னா பிட்வீன் த டூல் அண்ட் ஒர்க் பீஸில் வந்து ஸ்பார்க் வரும். இது என்னென்ன ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோ ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் நாசில்ஸ் த்ரூ கட்டிங் ஆஃப் நான் சர்க்குலர் ஹோல் நேரோ ஸ்லாட். இங்கெல்லாம் இந்த எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினையும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மைக்ரோ ஹோல்ஸ் நாசில் வந்து ஒரு மைக்ரோ ஹோல் அந்த மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷின் கம்மியாக இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங். அல்ட்ராசோனிக் மிஷினிங் வந்து இது ஒரு மெக்கானிக்கல் அப்புறம் இம்பாக்ட் எரோஷன் மூலியமாக நடக்கிறது. இதோட எம்ஆர் மெட்டீரியல் ரிமூவ் ரேட் வந்து 0.005 இருக்கும். இங்கே யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தா டஃப் அண்ட் டக்டைல் டூல் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு டஃப் அண்ட் டக்டைல் டூலு எப்படின்னா இன்க்ரீஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்க்ரீஸ் ஆம்பிளிட்யூட் வைப்ரேஷன் மூலியமாக ஒரு டூல் மெட்டீரியல் ரிமூவ் நடக்கும்போது அங்கே வைப்ரேஷன் மூலியமாக நம்மளுக்கு மெஷினிங் ப்ராசஸ் நடக்கும். அங்கே யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து சோனிக் ஃப்ரீக்வன்சி. அங்கே எத்தனை ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஹெட்ஸில் இருக்குமோ 20 to 40 கிலோ ஹெட்ஸ் வரையும் நமக்கு ஃப்ரீக்வன்சி அங்கே கிடைக்கும். ப்ராசஸ் இது எந்தெந்த மாரியான இடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரவுண்ட் அண்ட் இர்ரெகுலர் ஷேப்பு, பிரிட்டில் அண்ட் ஹை ஹார்ட்னஸ் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே யூஸ் பண்ணுற டிரான்ஸ்டியூசர், இதில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்டியூசர் எதுக்கு என்ன டிரான்ஸ்டியூசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க டு ப்ரொடியூஸ் லோ ஆம்பிளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன். லோ ஆம்பிளிட்யூட் ஆஃப் வைப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே டிரான்ஸ்டியூசர் பொறுத்திருப்பாங்க. அப்ரேசிவ் பார்ட்டிகல் மோஷன் இஸ் அப்ரேசிவ் பார்ட்டிகல் வந்து ஒர்க் பீஸ்க்கு எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்கும். அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ் மோஷன் இஸ் நார்மல் டு த ஒர்க் பீஸ். அதாவது பிரிட்டில் அண்ட் ஹை ஹார்ட்னஸ் மெட்டீரியல் வந்து
ஒரு மெட்டல் ரிமூவல் பண்ணோம்னா அதுக்கு வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங் வந்து இட் இஸ் ப்ரிஃபர் ஃபார் கிளாஸு கிராஃபைட்டு குவாட்ஸு அதுக்கெல்லாம் த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லலாம் கைகார்னஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டூல் வந்து பார்த்தோம்னா டஃப்பான டூலாகவும் டக்டைலில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து டூல் இப்படி டஃப் அண்ட் டக்டைல் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மூலமாக வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. அதுக்காக வந்து டஃப்னஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் பீம் மெஷினிங் பற்றி. எலக்ட்ரான் பீம் மெஷினிங் வந்து இது மெல்ட்டிங் அண்ட் எவாப்ரேஷன் மூலமாக நடக்கிறது. அங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். இதோட மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து 0.001. இங்கே யூஸ் பண்ணுற டூல் என்னன்னா டூல் வந்து ஹை வெலாசிட்டி பீம். என்ன பீம் இருக்குனால பீம் எலக்ட்ரான். இங்கே வந்து இது வந்து நமக்கு ஷீல்டாக வேக்கம் ஷீல்டாக யூஸ் பண்ணி உள்ளே வந்து மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் நடக்கும். இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வேக்கம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்ட் ரிடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டி. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து வேக்கம் யூஸ் பண்ணாங்க. இங்கே வந்து ஹை மெல்ட்டிங் அண்ட் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி டூல் அண்ட் ஒர்க் பீஸ் கிட்ட நடக்கும். இங்கே வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பை இங்கே டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கும் எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா கைனெட்டிக் ஆஃப் ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் டு ஹீட் எனர்ஜி. ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் வந்து சேஞ்ச் டு ஹீட் எனர்ஜியாக மாற்றுறதுனால இது எந்தெந்த ப்ராசஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங் ஃபைன் ஹோல்ஸ், கட்டிங் கான்டூர் இன் ஷீட்டு, கட்டிங் நேரோ ஸ்லாட் அங்கே மாரி இடத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரான் பீம் மிஷினிங் வந்து எங்கள் வேக்காமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டிஃபைன் தி அப்ரசிவ் ஜெட் மெஷினிங். அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் வந்து இதுவும் ஒரு மெக்கானிக்கல் இம்பாக்ட் எரோஷன் மெஷினிங். இங்கே மெட்டீரியல் ரிமூவ் வந்து இபிஎம்மோட கம்மியாக இருக்கும். 0.00 அதான் லோ மெட்டல் ரிமூவல் ரேட்டு. இங்கே என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்ரசிவ், அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கான் கார்பைட்டு. நாசில் வந்து என்னன்னா நாசிலுக்கான டூல் என்ன, நாசிலோட மெட்டீரியல் என்னென்னா டங்ஸ்டன் கார்பைட்டும் சஃபயர்னு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து மெட்டீரியல் ரிமூவல் வந்து ஸ்டேபிள் இன்க்ரீஸ் அண்ட் தென் டிக்ரீஸாக இருக்கும். ஒர்க்குக்கும் டூலுக்கும் உள்ள மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து இங்கே என்னென்ன ப்ராசஸ்க்கு வந்து அப்ரசிவ் ஜெட் மெஷின் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, கட்டிங், டீபரிங், எட்சிங், க்ளீனிங், ட்ரில்லிங் ஹோலு, இன்ட்ரிகேட் ஷேப்பு, ஷார்ப் அண்ட் பிட்டில், மெஷின் ஃப்ராகில், பிரிட்டில் அண்ட் இந்தமாரி எல்லா ஷேப்புக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நாசிலுக்கும் டூலுக்கும் உள்ள கிளியரன்ஸ் வந்து 7 to 13 இருக்கும். அதாவது மெக்கானிக்கல் இம்பேக்ட் மூலமாக வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. கூட வந்து டூல் வந்து அப்ரசிவ் அந்த AN203 சிலிக்கான் கார்பைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அப்ரசிவ் ஜெட் மிஷினிங். நெக்ஸ்ட்டு வந்து லேசர் பீம் மெஷினிங்கில் வந்து மெல்ட்டிங் அண்டு எவாப்ரேஷன் மூலியமாக நடக்குது. இதுவும் ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி மூலம் நடக்கிறது. இதுதான் ரொம்ப லோவஸ்ட் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டு 0.001. இங்கே என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை பவர் லேசர் பீம். இங்கே பீமுக்குள்ள லேசர் பீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன லேசர் பீமுக்கு என்ன ராட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரூபி ராட் யூஸ் பண்ணுவாங்க. ரூபி ராட் மூலியமாக நமக்கு வந்து மெட்டல் ரிமூவல் ரேட் நடக்கும். இங்கே வந்து தின் மெட்டீரியல் கேன் பி வருது. தின்னாக இருக்கிற மெட்டீரியல் மட்டும்தான் லேசர் பீம் வெல்டிங் வந்து லேசர் பீம் மெஷினி வந்து மெஷின் பண்ணும். இது என்னென்ன ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங் ஃபைன் ஹோல்ஸு, எந்த ப்ராசஸ்னா அப்ளேஷன் ப்ராசஸ் மூலியமாக ஒரு ட்ரில்லிங் ஃபைன் ஹோல் பண்ணுவாங்க. இங்கே வந்து லூப்ரிகன்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. நோ லூப்ரிகன்ட் இஸ் யூஸ்டு. அதாவது மெல்ட்டிங் அண்ட் எவாப்ரேஷன் மூலமாக வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகிறது வந்து லேசர் பீம் மெஷின்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஃபைன் கோல்டு வந்து ட்ரில் பண்ணுறது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அன்கன்வென்ஷனல் மிஷினிங் வந்து சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ சாம்பியன்ஸ்.